ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடை மிளகாவும் கூடவே 2 முட்டையும் பயன்படுத்தி சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரைஸோட, வெரைட்டி ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குயிக்காக சட்டுன்னு நம்ம இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஆஸ் யூஷுவல் நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம் தான். இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி, அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கொடை மிளகாவில் இந்த மேல் பகுதியும் கீழே உள்ள அடிப்பகுதியும் கட் பண்ணி தூர எடுத்துடலாம். இப்போது இதில் சென்டரில் உள்ள பகுதியை மட்டும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தூர எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஈவன் ஸ்லைஸஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக கேப் விட்டு, அதாவது இந்தளவு திக்னஸ் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஈவனாக எல்லா பக்கமும் சேம் சைஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா சைடும் ஒன்று போல் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஈவனான பேனாக எடுத்துக்கோங்க. இது இல்லைனா நீங்கள் ஒரு தோசை தவா கூட ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பேனில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலில் ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த கொடை மிளகாவை வச்சுக்கலாம். இந்த கொடை மிளகா வச்சு ஒரு நிமிஷம் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக் பேட்டர் இதில் ஆட் பண்ணலாம். இந்த கொடை மிளகா வச்சதும் நம்ம எக் பேட்டரை ஆட் பண்ணோன்னா இந்த கேப்சிகம் வந்து நம்ம குக் ஆகாமலே இருக்கும். அது சாப்பிட்றப்ப அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா லைட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல எக் பேட்டர், அதை சேர்த்துக்கலாம். நம்ம எக் மிக்சர் சேர்க்குறப்ப ஃப்ளேமை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கேப்சிகம் ஃபுல்லாகவே ஊற்ற வேண்டாம், ஒரு பாதி அளவுக்கு வந்தால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு குக் ஆகி வரப்போ சூப்பராக இருக்கும். எக்ஸஸாக வந்து அந்த கேப் வழியாக கொஞ்சம் வரத்தான் செய்யும் நம்மளுக்கு. இப்போ இது நல்லா நம்மளுக்கு குக் ஆகட்டும். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸஸாக வெளியே வந்தது கவலை இல்லை. இதை மறுபடியும் எடுத்து நம்ம அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். மாற்றி போடுறப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு கீழடியில். இப்போ இதை நம்ம மாற்றி போட்டுடலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக உள்ளதை இதிலே நம்ம வச்சிடலாம், ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ 2 சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக நம்மளோட கேப்சிகம் மசாலா ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கிட்ஸுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸு அப்புறம் லஞ்ச் பாக்ஸில் கூட இந்த மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கைஸ், உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.